சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 52. மேலை நாட்டு சீடர்கள். சூறாவளி போல் சுழன்று சொற்பொழிவுகள் செய்து மக்களிடம் ஒரு ஆன்மீக எழுச்சியை உண்டாக்கியது ஒரு புறம். அவர்களில் தத்துவ விஷயங்களை சற்று ஆழ்ந்து கற்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு வகுப்பு சொற்பொழிவுகள் போன்றவை ஒரு புறம். இவற்றுடன் சுவாமிஜியின் மற்றொரு முக்கிய பணியாக திகழ்ந்தது தனிநபர் வழிகாட்டல். இது அவரது பணியின் 5ஆம் அம்சம். மாபெரும் துறவியும் இறை உணர்வாளருமான சுவாமிஜியின் அருள் எல்லையில் வருகின்ற அனைவரும் ஆன்மீக எழுச்சியை பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அவர்களில் ஒரு சிலர் மட்டுமே ஆன்மீக வாழ்வில் ஈடுபட்டு இறை அனுபூதி என்ற உயர் லட்சியத்தை கைக்கொண்டு வாழ முற்பட்டார்கள். தகுதி வாய்ந்த அந்த சிலருக்கு ஆன்மீகத்தின் உயர் வாசல்களை அவர் திறந்து வைத்தார். அவர்களுக்கு வழிகாட்டுவதை ஒரு முக்கிய பணியாக செய்தார் சுவாமிஜி. சுவாமிஜி ஆயிரக்கணக்கானோரை சந்தித்திருப்பார். அவர்களில் பலரும் அவரது வாழ்க்கையால் கவரப்பட்டிருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. ஆனால் சீடர் என்று சொல்லும்போது சுவாமிஜி அதற்கென்று சில நியமங்களை வைத்திருந்தார். நான் தங்கள் சீடராக வேண்டும் என்பதை ஒருவர் தெளிவாக அவரிடம் தெரிவிக்கும் வரை அந்த நபர் ஆன்மீக வாழ்க்கையை பின்பற்ற தயாராக இருக்கிறார் என்பதை உணரும் வரை சுவாமிஜி யாருடைய வாழ்க்கையிலும் புகுவதில்லை. அவர்களின் வாழ்க்கையை அவர் தொடுவதில்லை. புதிய சிலரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது கூட இவர் சீடர் அல்ல, நண்பர் மட்டுமே என்று எங்களுக்கு அவர் தெளிவாக கூறுவார் என்று எழுதுகிறார் கிறிஸ்டைன். தம்முடன் நெருங்கி பழகுபவர்களிடையே சுவாமிஜி இத்தகைய ஒரு வேறுபாட்டை வைத்திருந்தார். கிறிஸ்டைன் தொடர்கிறார். நண்பர்களுடன் அவரது தொடர்பு முற்றிலும் வித்தியாசமானதாக இருந்தது. அவர்களின் தவறுகள், கொள்கைகள், குறுகிய கண்ணோட்டங்கள் எதை பற்றியும் அவர் பொதுவாக கவலைப்படுவதில்லை. அது பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் கூட எங்கே அது அவர்களின் தனிநபர் வாழ்க்கையில் தலையிடுவது ஆகிவிடுமோ என்று அவர் எண்ணியது போல் தோன்றும். ஆனால் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுடன் அவர் பழகும் விதம் வேறாக இருக்கும். அவர்களின் வாழ்க்கைக்கு தாம் பொறுப்பு என்பதை உணர்த்தும் விதமாக அவர் நடந்து கொள்வார். அவர்களது தவறுகளையும் பலவீனங்களையும் அவர் திருத்தினார். தேவைப்பட்ட இடங்களில் கண்டித்தார். அவர்களின் வாழ்க்கை உருவாவதற்கு என்னென்ன தேவையோ அவற்றை தயக்கமின்றி செய்தார். அவர்களில் சிலருக்கு மந்திர தீட்சை அளித்தார். சிலருக்கு வேறு வேறு விதமான தீட்சைகளை அளித்தார். சிலரிடம் தமது பார்வை ஒன்றினாலேயே ஆன்மீக ஆற்றலை எழுப்பினார். இப்படி அவர் சீடர்களாக ஏற்றுக்கொண்ட மேலை நாட்டினர் மிக சிலரை பற்றி தான் நமக்கு தெரியும். 1000 தீவு பூங்காவில் அவர் லான்ஸ்பர்க் மற்றும் மேரி லூயி இருவருக்கு சன்னியாசி தீட்சை அளித்து அவர்களுக்கு கிருபானந்தர், அபயானந்தர் என்ற பெயர்களை அளித்தார். கிறிஸ்டியனுக்கு பிரம்மச்சரிய தீட்சை அளித்தார். 1000 தீவு பூங்காவில் தங்கியிருந்த மற்றவர்களும் சுவாமிஜியின் சீடர்கள் என்றே குறிப்பிடப்படுகின்றனர். 1896 பிப்ரவரியில் அவர் டாக்டர் ஸ்ட்ரீட் என்பவருக்கு சன்னியாச தீட்சை அளித்துள்ளார். தொடர்ந்த வாரத்தில் பல இளைஞர்களும் பெண்களும் அவரிடம் மந்திர தீட்சை பெற்றுள்ளார்கள். இதே மாதத்தில்தான் அவர் குட்வினுக்கு பிரம்மச்சரிய தீட்சை தந்தார். சேவியர் தம்பதிகள் அவரது சீடர்களே. நிவேதித்தை அவரது மேலை நாட்டு சீடர்களில் முதன்மையானவர் என்றாலும் அவரது தீட்சைகள் இந்தியாவில் நடைபெற்றன. இவர்களைப் போல் இன்னும் ஓரிருவரை புற உலகிற்கு தெரிந்திருக்கலாம். தேவி என்னை இந்த வினோத உலகத்தில் கொண்டு வந்து போட்டிருக்கிறாள். இவர்களும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, நானும் இவர்களை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நீண்ட நாட்கள் இங்கே தங்கிய பிறகு ஒன்று எனக்கு தெரிகிறது. மேலை நாட்டிலும் நான் சந்தித்த சிலர் என்னுடையவர்கள். எனது பணியில் எனக்கு உதவி செய்யவே இங்கு உள்ளார்கள் என்று ஒருமுறை சுவாமிஜி தம்முடன் பழகிய மேலை நாட்டினரை பற்றி கூறினார். இவர்களில் உண்மையில் சுவாமிஜியின் சீடர்கள் எத்தனை பேர்? ஒருமுறை கல்கத்தாவில் சுவாமிஜியிடம் அவரது சீடரான பிரியநாத், சுவாமிஜி உங்களுக்கு மேலை நாட்டில் எத்தனை சீடர்கள், 2000 3000 இருக்குமா என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி ஒருவேளை அதைவிட அதிகமாக இருக்கலாம் என்று கூறினார். அவர்கள் எல்லோருக்கும் மந்திர தீட்சை அளித்தீர்களா என்று பிரியர் கேட்டார். அதற்கு ஆம் என்று பதிலளித்தார் சுவாமிஜி.
அவர்கள் பிரணவ மந்திரத்தை ஜெபிக்கவும் அனுமதி கொடுத்தீர்களா என்று பிரியர் கேட்டார். அதற்கு ஆம் என்று பதிலளித்தார் சுவாமிஜி. அதற்கு பிரியர் கேட்டார், அது எப்படி சுவாமிஜி? பிரணவத்தை ஜெபிக்க சூத்திரர்களுக்கு உரிமை இல்லை, பிராமணர்களை தவிர யாருக்கும் அந்த உரிமை இல்லை என்று சொல்கிறார்களே. மேலை நாட்டினரோ சூத்திரர்கள் கூட இல்லை, அவர்கள் மிலேச்சர்கள். சுவாமிஜி கூறினார், என் சீடர்கள் எல்லோரும் பிராமணரே. நியமங்களுடன் அவர் தீட்சை அளித்தவர்களே சீடர்கள் என்று பார்த்தால் 100 பேரை கூட நமக்கு தெரியாது. ஆனால் சுவாமிஜியோ தமது சீடர்கள் 3000ற்கு மேல் என்று கூறியுள்ளார். இதனை எப்படி புரிந்து கொள்வது? தீட்சை என்பது வெறும் ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, சீடனுள் ஓர் ஆன்மீக ஆற்றலை பாய்ச்சுவதே உண்மையான தீட்சை. சுவாமிஜியின் வாழ்க்கையில் மிகவும் பங்கு கொண்டு அவருக்கு பல உதவிகளை செய்த சிலர் உள்ளார்கள். அவர்களுக்கு அவர் சாஸ்திர முறைப்படி உள்ள எந்த தீட்சையும் கொடுத்ததாக தெரியவில்லை. உதாரணமாக பேராசிரியர் ரைட், ஹேல் சகோதரிகள், மிஸ்ஸஸ் பாக்லே, கன்சி தம்பதிகள், லெக்கட் தம்பதிகள், டாக்டர் லூயி ஜி ஜேன்ஸ், மீட் சகோதரிகள், அவர்களுக்கெல்லாம் அவர் அருள் புரியவில்லையா? அவர்களை அவர் தம்முடையவர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏற்றுக்கொண்டார் என்பதே இதற்கு பதில். இது பற்றி ஒருமுறை சுவாமிஜி, சாதாரண ஆச்சாரியர்கள் ஆன்மீக ஆற்றலை மந்திரத்தின் மூலம் அளிப்பார்கள், ஆனால் ஜெகத்குருவாக உலக குருவாக இருப்பவர்கள் மந்திரத்தை பயன்படுத்துவதில்லை என்று கூறினார். இதனை விளக்குகிறார் மேரி லூயி பர்க். நியமங்களும் நிஷ்டைகளும் இல்லாமல் ஒருவரிடம் தமது ஆன்மீக ஆற்றலை பாய்ச்ச சுவாமிஜியால் இயலாத என்ன? அவர் தமது ஆசிகளை அளித்தார். ஒருவேளை சில உபதேசங்களை அளித்திருப்பார். ஆனால் தம்மிடம் வந்தவர்களின் சுமைகளையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்களிடமிருந்து அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் தம்மிடம் பணிவாக இருக்க வேண்டும், தமது போதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கூட அவர் எதிர்பார்க்கவில்லை. அளிக்க வேண்டியதை மட்டும் அளித்துவிட்டு அவர் தம் போக்கில் சென்றார். ஒருவேளை அவர் ஒரு மந்திரத்தை கூட அளித்திருக்க மாட்டார். ஒருவரை பற்றி தாம் அறிய வேண்டியதை ஒரு பார்வையிலேயே அறிய வல்லவர் அவர். ஒரு பார்வை, ஒரு ஸ்பரிசம், இவற்றாலேயே அவர் ஆன்மீக ஆற்றலை அளித்தார். அந்த ஆற்றல் அவர்களுக்குள் அற்புதங்களை விளைத்தது. முக்தியின் பாதையில் அவர்களை அழைத்து சென்றது. மந்திர தீட்சை கொடுத்து சிலரை ஆட்கொண்டார், கொடுக்காமலும் பலரை ஆட்கொண்டார். அவரது சீடர்கள் எத்தனை ஆயிரங்களோ அது அவருக்கு மட்டுமே தெரியும். அவர்களில் சிலரை, குறிப்பாக பின்னாளிலும் அவரது பணியுடன் தம்மை இணைத்து கொண்ட சிலரை பற்றி பார்ப்போம். ஜோசையா ஜான் குட்வின், இவரை பற்றி பல இடங்களில் கண்டோம். சுவாமிஜியின் சொற்பொழிவுகளை எழுதியதால் சுவாமிஜியின் கணபதி என்று இவரை குறிப்பிடுகிறார் பிரேமானந்தர். திடீரென்று வானில் மின்னி மறையும் எரி நட்சத்திரம் போல் சுவாமிஜியின் வாழ்க்கையில் திடீரென்று வந்து மறைந்தார் இவர். 1895 டிசம்பரில் சுவாமிஜியின் சொற்பொழிவுகளை குறிப்பெடுக்க சுருக்கெழுத்தாளர் தேவை என்று விளம்பரம் செய்யப்பட்டது. அந்த விளம்பரத்தின் வாயிலாக சுவாமிஜியின் வாழ்க்கையில் இணைந்தார் குட்வின். 1896 பிப்ரவரியில் சுவாமிஜி குட்வினுக்கு பிரம்மச்சரிய தீட்சை அளித்தார். அவரது வாழ்க்கை சுவாமிஜியின் வாழ்க்கையை பின்பற்றுவதாக இருந்தது. சுவாமிஜி அதிகமாக உழைத்தபோது குட்வினும் அதிகமாக உழைக்க வேண்டியிருந்தது. சொற்பொழிவுகளை குறிப்பெடுக்க அவர் 7 நோட்டு புத்தகங்களை பயன்படுத்தினார். சுவாமிஜியின் சீடராக, சேவகராக விளங்கிய குட்வினிடம் தேசபக்தி மிகுந்து விளங்கியது. ஆங்கிலேயர்களையோ ஆங்கில அரசையோ சுவாமிஜி விமர்சிப்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் இங்கிலாந்து மன்னரான 7ஆம் எட்வர்டின் குதிரை ஒரு பந்தயத்தில் வென்றது பற்றி பேச்சு வந்தது. குட்வின் அது பற்றி மிகவும் பெருமையாக சுவாமிஜியின் சகோதரராகிய மகேந்திரரிடம் பேசிக் கொண்டிருந்தார். சுவாமிஜி அங்குமெங்குமாக நடந்தவாறே குட்வின் குதிரையை புகழும் போதெல்லாம் முகத்தை கோணுவதும் அழகு காட்டுவதுமாக கேலி செய்து கொண்டிருந்தார். சுவாமிஜியின் போக்கை உணர்ந்திருந்த குட்வின் எழுந்து சுவாமிஜியின் முன் மண்டையிட்டு கூப்பிய கைகளுடன், சுவாமிஜி, நீங்கள் என்ன விமர்சிக்க வேண்டுமோ, கேலி செய்ய வேண்டுமோ அனைத்தையும் இந்த ஏழை குட்வின் மீது செய்யுங்கள். குட்வின் உங்கள் சீடன், உங்கள் சேவகன். ஆனால் தயவு செய்து அரச குடும்பத்தை பற்றி எதுவும் கூறாதீர்கள். அதனை இந்த நாட்டில் யாரும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். தயவு செய்து என்னிடம் இரக்கம் காட்டுங்கள் என்று கூறினார்.
குட்வினின் ராஜபக்தி அனைவரையும் ஸ்தம்பிக்க செய்தது. மற்றொரு நிகழ்ச்சியிலும் குட்வினின் ராஜ விசுவாசத்தை காண முடியும். இங்கிலாந்திற்கும் சீனாவிற்கும் இடையே ஏற்பட்ட போரை பற்றி ஒரு நாள் பேச்சு வந்தது. ஆங்கிலேயர்களின் வீரத்தால் தான் பிரிட்டிஷ் அரசு நிறுவப்பட்டது, எனவே அதனை அவர்கள் கட்டிக்காக்கவும் செய்வார்கள் என்று குட்வின் கூறினார். சுவாமிஜிக்கு இது பிடிக்கவில்லை. ஏனெனில் உண்மை வரலாறு அது அல்ல. உண்மையை சுவாமிஜி கூற ஆரம்பித்தார். சீன போரிலாகட்டும் அல்லது வேறு எந்த போரிலும் ஆகட்டும், ஆங்கிலேயர்கள் பெரிதாக என்ன செய்துவிட்டார்கள்? எங்கள் இந்திய வீரர்கள்தான் எங்கும் சென்று போரிட்டார்கள், வென்றார்கள். பிரிட்டிஷ் அரசை உருவாக்குவதற்காக இரத்தம் சிந்தினார்கள். வெற்றியை ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்தார்கள். இந்திய இரத்தத்தாலும் இந்திய பணத்தாலும் தான் இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உருவாகியுள்ளது. நீங்கள் ஆங்கிலேயர்கள் என்ன செய்துவிட்டீர்கள்? இந்தியர்கள் சம்பாதித்தார்கள், நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். இல்லை சுவாமிஜி, போர் செய்வது எப்படி என்றே உங்கள் மனிதர்களுக்கு தெரியாது என்றார் குட்வின். அவ்வளவுதான். சுவாமிஜி சரமாரியாக பொழிய ஆரம்பித்தார். எங்கள் இந்தியர்களுக்கா போரிட தெரியாது? கிரேக்க நாட்டின் அலெக்சாண்டர் பெர்சியாவை வென்று ஆணவத்தால் இருமாப்புற்று இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது அவரை எதிர்த்தது யார்? போரஸ் என்ற இந்து மன்னன் தானே. அர்பேலா போரில் பாரசீக மன்னன் தேரியஸ் குடோம்னமஸுக்கு உதவியது இந்திய படை. இதன் காரணமாகத்தான் அலெக்சாண்டர் இந்தியாவுடன் போரிட வேண்டாம் என்று முடிவு செய்தார். நீ என்னடாவென்றால் இந்தியர்களுக்கு போரிட தெரியாது என்கிறாய். ஆனால் ஒன்று, ஆங்கிலேயர்களின் நம்பிக்கை துரோகமும் நன்றி மறப்பதும் இந்தியர்களுக்கு தெரியாதுதான். வீர உணர்வு நிறைந்தவர்கள் இந்துக்கள். சிறப்பு வாய்ந்தது, பெருமை மிக்கது என்றெல்லாம் நீங்கள் பெருமையெடுத்துக் கொள்கின்ற உங்கள் இனம் இந்தியாவை வஞ்சனை மூலம்தானே கையகப்படுத்தியது. இந்தியாவை கீழ் அடக்கி பெற்ற இந்திய செல்வத்தினால்தான் உங்கள் இனம் வளர்ந்தது. இந்தியர்கள் தங்கள் மயக்கத்தை உதறி தூக்கத்திலிருந்து எழும்போது உங்களை ஓர் எலுமிச்சம்பழம் பிழிவது போல் பிழிந்து விடுவார்கள் என்றார். குட்வினும் விடவில்லை. நீங்கள் உயர்ந்தவர்தான், சந்தேகமில்லை. ஆனால் உங்கள் மக்கள் தங்களையே ஆளத் தெரியாதவர்கள். இந்தியாவை ஆள்வதற்கு மிக சிறந்தவர்கள் நாங்கள் ஆங்கிலேயர்களே என்றார் அவர். சுவாமிஜி மேலும் ஆத்திரவசப்பட்டவராக தொடர்ந்தார். சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்த மெகஸ்தனிஸ் அன்று நிலவிய சிறப்பான பஞ்சாயத்து ஆட்சி முறையை பற்றி எழுதியுள்ளார். அன்று திருட்டு கிடையாது. மக்கள் உண்மையை மதித்தனர். இன்றும் ஆங்கிலேய ஆதிக்கம் நுழையாமல் தேசிய ஆட்சி நடைபெறுகின்ற இடங்களில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். பிரச்சனைகளும் குறைவாக உள்ளன. தங்கள் சொந்த நாட்டை வளப்படுத்துவது ஒன்றையே குறியாக கொண்டுதான் ஆங்கிலேயர்கள் செயல்படுகிறார்கள். இதில் உங்கள் ஆட்சியின் பெருமையை நீ கூறிக்கொள்கிறாய். சுவாமிஜியும் குட்வினும் பேசிக்கொண்டது பற்றி மகேந்திரர் எழுதுகிறார். குட்வின் இந்திய வரலாற்றையோ ஆங்கிலேய வரலாற்றையோ ஆழ்ந்து கற்றவர் அல்ல. செய்தித்தாள்களிலிருந்து பெற்ற அறிவு மட்டுமே அவருக்கு இருந்தது. எனவே சுவாமிஜி உண்மை வரலாற்றை கூறியபோது அவருக்கு திகைப்பாக இருந்தது. சுவாமிஜியை எதிர்த்து அவர் இப்படி பல விஷயங்களை கூறினாலும் நாளுக்கு நாள் சுவாமிஜியின் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை வலுப்பட்டது. சில வேளைகளில் குட்வின் தனது சொற்பொழிவுகளை பற்றி கூறுவதை கேட்டு குழந்தை போல் ரசிப்பார் சுவாமிஜி. ஒரு நாள் குட்வின் டெட்ராய்டில்தான் மிகப்பெரிய கூட்டம், ஏறக்குறைய 1000 பேர் வந்திருந்தார்கள். அன்று உங்கள் சொற்பொழிவு பிரமாதம். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஏதோ சக்தியிலிருந்து புறப்பட்டவை போல் வார்த்தைகள் வெளிவந்தன. ஆனந்தத்தால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருந்தது என்று கூறினார். குட்வினின் மகிழ்ச்சியைக் கண்டு தாமும் மகிழ்ந்தார் சுவாமிஜி. சில வேளைகளில் சுவாமிஜி உயர்ந்த உணர்வு தளங்களிலிருந்து பேசுவார். இதனால் சொற்பொழிவு முடிந்த பிறகு தாம் சொற்பொழிவில் என்ன பேசினோம், அதனை பார்வையாளர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பதெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்காது. இந்த வேளைகளில் குட்வின், சுவாமிஜி இன்று நீங்கள் பிரமாதமாக பேசினீர்கள் என்று எடுத்து கூறுவார். சுவாமிஜியும் ஒரு குழந்தை போல், ஓ அப்படியா, நான் என்ன பேசினேன் என்று கேட்பார். குட்வின் அன்றைய சொற்பொழிவின் சுருக்கத்தை கூறுவார். சுவாமிஜி மிகவும் மகிழ்வார். இவற்றையெல்லாம் எழுதி வைத்துக்கொள், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்பார். சுவாமிஜி மேலை நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பிய போது குட்வினும் உடன் வந்தார். பின்னர் பிரம்மவாதியின் வேலைகளுக்காக 1897 ஜூலையில் சென்னைக்கு வந்தார். 1898 மார்ச்சில்
ஒருவேளை சென்னையின் கோடை வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஊட்டிக்கு சென்றார் அவர். கிரிக்கெட்டில் தீவிர ஆர்வம் கொண்ட அவர் ஒரு நாள் மழையையும் பொருட்படுத்தாமல் நனைந்தபடியே ஒரு கிரிக்கெட் போட்டியை கண்டு களித்தார். அதன் விளைவாக ஏற்பட்ட காய்ச்சல் கடைசியில் அவரது உயிரை பறித்தது. அப்போது குட்வினுக்கு வயது 28 தான். ஹேல் குடும்பம். ஹேல் குடும்பமும் குறிப்பாக 4 சகோதரிகளும் சுவாமிஜிக்கு அமெரிக்காவில் ஒரு பேராக வாய்த்தனர். 4 சகோதரிகளாகிய உங்களுக்கு நான் என்றென்றும் கடன்பட்டுள்ளேன். அமெரிக்காவில் எனக்கு என்னென்ன கிடைத்தனவோ அவை அனைத்தும் உங்களால் தான் கிடைத்தன என்று சுவாமிஜி எழுதும் அளவிற்கு அவர்கள் அவரது வாழ்வில் இடம்பெற்றார்கள். ஹேல் குடும்பத்தின் தலைவர் ஜார்ஜ் ஹேல். சுவாமிஜி சந்திக்கும்போது அவருக்கு வயது 64. இரும்பு கம்பெனி ஒன்றின் பங்குதாரராக இருந்தார் அவர். அவரை சுவாமிஜி ஃபாதர் போப் என்று அழைத்தார். சுவாமிஜியின் பணிகளை குடும்பத்தின் மற்ற அங்கத்தினருடன் இவர் பகிர்ந்து கொண்டார். அடுத்தவர் குடும்ப தலைவியாகிய மிஸ்ஸஸ் எலன் ஹேல். சுவாமிஜி சந்திக்கும்போது அவரது வயது 56. உயர்குடி பெண்களுள் ஒருவரான அவர் பல தொண்டு நிறுவனங்களுடன் தொடர்பு வைத்திருந்தார். கிறிஸ்தவ மதத்தின் பிரெஸ்பிட்டீரியன் மற்றும் கிறிஸ்தவ விஞ்ஞான பிரிவுகளில் அவருக்கு தொடர்பு இருந்தது. பொறுமைக்கு அவர் ஓர் உதாரணமாக திகழ்ந்தார். சுவாமிஜியின் அமெரிக்க பணிகளுக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு மையமாக விளங்கியது ஹேல் குடும்பம். அதிலும் மிஸ்ஸஸ் ஹேல் ஒரு தாயாகவே சுவாமிஜியின் அனைத்து தேவைகளையும் கவனித்து கொண்டார். சுவாமிஜி இவரை மதர் சர்ச் என்று அழைத்தார். அடுத்தது ஹேல் சகோதரிகள். மேரி ஹேல், ஹேரியட் ஹேல், ஹேரியட் மெஹின்ட்லி, இசபெல் மெஹின்ட்லி. சுவாமிஜி சந்திக்கும்போது மேரிக்கு 28 வயது, ஹேரியட்டிற்கு 23. பணக்கார பெண்கள் சம்பளத்திற்கு வேலை பார்ப்பதை தவிர்த்த காலம் அது. எனவே இருவரும் வேலைக்கு செல்லவில்லை. இருவரும் நன்றாக பியானோ வாசிப்பார்கள். பியானோ சகோதரிகள் என்று பெயர் பெறவும் செய்திருந்தார்கள். இருவரின் திருமண வாழ்வும் வெற்றிகரமாக அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சுவாமிஜியின் காலத்திலேயே ஹேரியட் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அது நிலைக்கவில்லை. மேரி சுவாமிஜியின் மறைவுக்கு பிறகு 1902 72 வயது இத்தாலிய செல்வந்தர் ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்டார். கணவரின் 95 வயது வரை அவரை கவனித்து கொண்டார். சகோதரிகள் இருவருமே சுவாமிஜியை ஒரு மூத்த சகோதரனாக கருதினர். அவரது ஆன்மீக உயர்வையோ அவரது செய்தியையோ பற்றி அவர்கள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. சுவாமிஜியும் ஒரு சகோதர உணர்விலேயே அவர்களுடன் பழகினார். ஹேரியட் மெஹின்ட்லி, இசபெல் மெஹின்ட்லி இருவரும் ஹேல் குடும்பத்திலேயே வாழ்ந்தார்கள். ஜார்ஜ் ஹேலின் சகோதரி மகள்கள் இவர்கள். சிறு வயதிலேயே தாயை இழந்தனர். பங்குச்சந்தை வீழ்ச்சியில் பணத்தை இழந்த தந்தையின் மறைவுக்கு பிறகு இவர்கள் ஹேல் குடும்பத்தில் வாழத் தொடங்கினர். இவர்களுக்கென்று பணம் எதுவும் இல்லாததால் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டிய நிலையில் இருந்தனர். அதற்காக மழலையர் பள்ளி ஒன்றை நடத்தி வந்தனர். சுவாமிஜியை சந்தித்தபோது ஹேரியட்டின் வயது 32, இசபெல் இன்னும் இளையவளாக இருந்தார். இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஹேல் குடும்பத்தில் உள்ள மற்றொருவர் ஹேலின் மகனான சாம். சுவாமிஜி அவரை பிரதர் சாம் என்று அழைத்தார். இவர் மேரி ஹேலை விட 4 வயது சிறியவர். ஜார்ஜ் ஹேலின் மற்றொரு சகோதரி மிஸ்ஸஸ் ஜேம்ஸ் மேத்யூஸ். இவரை சுவாமிஜி மதர் டெம்பிள் என்று அழைத்தார். இவர்கள் அனைவரும் சுவாமிஜிக்கு மிகவும் நெருங்கியவர்களாக இருந்தனர். ஆனாலும் யாரும் சுவாமிஜியை குருவாக கருதவில்லை. அவர்களில் சுவாமிஜிக்கு மிகவும் நெருங்கியவராக இருந்த மேரி ஹேல் சுவாமிஜியை மற்றவர்கள் ஒரு குருவாக கொண்டாடுவதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இது விஷயமாக அவருக்கும் நிவேதிதைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது பற்றி ஏற்கனவே கண்டோம். ஹேல் குடும்பத்தினரை பொறுத்தவரை அவர்கள் சுவாமிஜிக்கு உதவுபவர்களாக இருப்பதிலேயே நிறைவு கண்டார்கள். அவர் மீது அவர்கள் எந்த தனி உரிமையும் கொண்டாடவில்லை. சொற்பொழிவுகளும் பயணங்களுமாக களைத்து வருகின்ற சுவாமிஜிக்கு தேவையான ஓய்வை அவர்கள் அளித்தார்கள். அங்கே தங்கியிருந்த போது ரோலர் ஸ்கேட் அணைந்து பாய்ந்து செல்ல பழகினார் சுவாமிஜி. ஃபோனோகிராப் அப்போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஹேலிடம் அது இருந்தது. அதில் பலமுறை தமது குரலை பதிவு செய்தும் மகிழ்ந்தார் அவர்.
ஹேல் சகோதரிகளுடன் கடைக்கு சென்றார். நாடகங்களுக்கு சென்றார். சார்லியின் அத்தை என்ற நாடகத்தை பார்த்துவிட்டு சிரித்து சிரித்து என் உயிரே போய்விடும் போல் ஆகிவிட்டது என்று எழுதுகிறார் அவர். சுவாமிஜியின் தேவைகளை கவனித்து அவரை ஹேல் குடும்பத்தினர் பாதுகாத்திருக்காவிட்டால் ஒருவேளை அவர் இன்று நம்மிடையே இருந்திருக்க மாட்டார் என்று மெக்லவுட் கூறுவார். ஹேல் குடும்பத்தில் மேரி ஹேல் மட்டுமே கடைசி வரை சுவாமிஜியின் சீடர்களுடன் தொடர்பு வைத்திருந்தார். நிவேதித்தை மற்றும் மெக்லவுட்டுடன் கடித போக்குவரத்து வைத்திருந்தார். இறுதி காலத்தில் ரூபாய் 48,500 பேலூர் மடத்திற்கு எழுதி வைத்துவிட்டு மறைந்தார். மிஸ் ஜோசபின் மெக்லவுட் சுவாமிஜியின் வாழ்வில் அவரது நண்பராக அழியா இடம்பெற்றவர் மிஸ் மெக்லவுட். சுவாமிஜியை விட 5 வயது பெரியவர் இவர். சுவாமிஜியை சந்திக்கும் முன்பே அவருக்கு இந்து மத கருத்துக்களில் பரிச்சயம் இருந்தது. பகவத்கீதையை படித்திருந்தார் அவர். தமது 44ஆம் வயதில்தான் அவர் சுவாமிஜியை சந்தித்தார். ஆனால் அந்த நாளிலிருந்து தான் தமது வயதை கணக்கிடுவார் அவர். அதாவது சுவாமிஜியை கண்ட நாள்தான் தமது உண்மையான பிறந்த நாள் என்று அவர் கூறுவார். சுவாமிஜியும் இவரை தமது நண்பராகவே குறிப்பிட்டுள்ளார். சுவாமிஜியிடம் என்னை ஈர்த்தது எது தெரியுமா? அது அவரது எல்லையற்ற தன்மை. அவர் எல்லை இல்லாதவராக இருந்தார். மேல் கீழ் பக்கம் என்று அவரை எந்த பக்கமும் என்னால் தொட இயலவில்லை. அத்தகைய ஓர் எல்லையற்ற தன்மை அவரிடம் இருந்தது. எனக்கு முக்தி தருவதற்காகத்தான் சுவாமிஜி அவதரித்தார் என்று ஆணித்தரமாக நம்பிக்கையுடன் கூறுவார் மெக்லவுட். சுவாமிஜியின் வாழ்க்கையில் மட்டுமல்ல, பின்னாளிலும் பேலூர் மடத்தின் பணிகள் பலவற்றிற்கும் மெக்லவுட் உறுதுணையாக இருந்தார். பெரிய பணக்காரியாக இருந்தும் வாடகை கார் போன்றவற்றில் பயணம் செய்யாமல் பொது பஸ்களில் செல்வார். ஏன் தெரியுமா? இப்படி பணத்தை சேமித்தால் சுவாமிஜியின் பணிகளுக்கு உதவலாமே என்றுதான் என்பார் அவர். கிரேக்க எழுத்தாளரான நிக்கோஸ் மெக்லவுட்டுக்கு அறிமுகமானவர். மெக்லவுட் அளித்த $1,500 வெளியிட்ட நூல்தான் நிக்கோலஸை 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவராக உலகிற்கு அடையாளம் காட்டியது. ஒரு நாள் மெக்லவுட் நிக்கோஸிடம் கேட்டார், நீங்கள் பிரார்த்தனை செய்வதுண்டா? மிகுந்த மகிழ்ச்சியில் திளைக்கும் போதோ ஆழ்ந்த துயரத்தில் துவளும் போதோ எப்போதாவது நீங்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டதுண்டா? நிக்கோஸ் கூறினார், இல்லை, நான் பிரார்த்தனை செய்வதில்லை. மெக்லவுட் கூறினார், வேறு என்ன செய்வீர்கள்? நிக்கோஸ் கூறினார், எழுதுவேன். எழுதுவது எனக்கு மிகுந்த ஓய்வையும் அமைதியையும் தருகிறது. மெக்லவுட் கூறினார், நானும் பிரார்த்தனை செய்வது கிடையாது. சுமைகள் மனத்தை அழுத்தும் போது வெளியில் நடக்க செல்வேன். சாதாரண இடங்களுக்கு அல்ல, பரபரப்பான நகரத்திற்கு. அங்கே விரைகின்ற மக்களின் முகங்களை பார்த்து வாழ்க்கையின் பொருளை தேட முயற்சிப்பேன். இல்லாவிட்டால் நற்பணி என்று நான் நினைப்பதை செய்வேன். அல்லது சுவாமிஜி எழுதிய அந்த அற்புதமான கடிதத்தை படிப்பேன். எனது மனசுமை எதுவானாலும் அகன்றுவிடும். மெக்லவுட்டிற்கும் அவரது தோழியான டோராவிற்கும் சுவாமிஜி பிரணவ மந்திர தீட்சை அளித்திருந்தார். எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சுவாமிஜியை கேட்டபோது, ஓம் என்ற மந்திரத்தை 1 வாரம் தியானம் செய்யுங்கள், பிறகு என்னிடம் வாருங்கள் என்றார். 1 வாரத்தில் அவர்கள் திரும்பி வந்தார்கள். நான் ஒளியை காண்கிறேன் என்றார் டோரா. நல்லது, தொடர்ந்து செய்யுங்கள் என்றார் சுவாமிஜி. இதயத்தில் ஒரு பிரகாசத்தை காண்கிறேன் என்றார் மெக்லவுட். அவரிடமும் நல்லது, தொடர்ந்து செய்யுங்கள் என்றார். அவர் எனக்களித்த உபதேசம் இவ்வளவுதான் என்று பின்னாளில்